SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த ராசிக்கு லக்னத்துக்கு சொல்லக்கூடிய ஜோதிட பலன்கள் என்பது பொதுவான பலன். இது மக்களை அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணி மக்களை என்கிட்ட இழுக்கிறதுக்காக சொல்றதை தவிர இது உண்மையிலேயே இப்போ ஒருத்தர் துளாராசியில பிறந்திருக்காரு, துளாராசியில மொத்தம் 3 பேர் இருக்காங்க, 3 பேர் ஒன்னா இருக்கிறது இல்லை. ஜோசியிட்ட போறீங்க, இப்போ அவர் துளாராசிக்கு பலன் சொல்றாரு, இல்லைன்னா நட்சத்திரத்துக்கு பலன் சொல்றாரு. அதே ஜோசியிட்ட நீங்க போய் பலன் கேட்க போகும்போது அவர் ஜாதகம் தானே கேட்கிறாரு, நட்சத்திரத்தையோ ராசியோ கேட்கறது இல்லை. அப்ப பியூரா ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் டோட்டலா எல்லாத்தையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பண்ண போகுது. இப்போ நீங்கள் சொல்கிறதன் அடிப்படையில் இந்தந்த கிரகங்களில் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க சார். இப்போ பரிகாரம்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பரிகாரத்தினால ஏதாவது பலன்? பரிகாரம் அப்படிங்கிறது ஜோசியத்தில் இல்லைங்க. இது ஜோசியத்தில் பரிகாரங்கிறது சுத்தமாக இல்லை. இப்போ என்னன்னா, ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டறிவதற்கான ஒரு துறையை தவிர வாழ்க்கை எப்பவுமே மாறாது. அதனாலதான் விதிக்கு அவ்வளோ மதிப்பு. இப்போ ஜோதிடத்தின் படி சொல்லுங்க, 25ல் எந்த மாதிரியான பேரிடர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் வரதுக்கு வாய்ப்பு கம்மி. 2020 நடந்த கொரோனான்ற பேர்ல நடக்காம இதுக்கு முன்னால ஒரு 4-5 இடத்துல பிளேக்ன்ற ஒரு கிருமியா தாக்கியிருக்கு. ராமேஸ்வரம் டிசாஸ்டர்னு ஒன்று நடந்துச்சு, சைக்ளோன். ராமேஸ்வரம் சைக்ளோன் 64 ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் 94 கடலூர், விழுப்புரம், அந்த திண்டிவனம் அந்த பெல்ட்ல ஒரு சைக்ளோன் நடந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப நடந்ததே தவிர இதை நீங்க ரொம்ப போட்டு குழந்தை உலகம் எவ்வளவு நூற்றாண்டுகளா, எவ்வளவு கோடி வருஷமா எல்லாத்தையும் புனரமைச்சுக்கிட்டே வருது. உலகம் அழியாது, உலகம் புனரமைச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம வேணா அங்கிருந்து இங்க இருந்து அங்க புலம்பெயருமே தவிர உலகம் எப்படி அழியும்? சிலர் சித்தர் சொன்ன குறிப்புகளின் அடிப்படையில் உலகம் அழியறதுக்கான வாய்ப்பு. இதே மாதிரி தான் 2000 அவர் வராரு இவர் வராரு உலகம் அழிச்சு சொன்னாங்க. அப்புறம் 2020 சொன்னாங்க, 2012 சொன்னாங்க. சித்தர்கள்ன்ற பேர்ல எதையாச்சும் ஒண்ணு படிச்சு வச்சு இவங்க எதையாச்சும் ஒரு நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு திருவண்ணாமலையில கல் உருண்டுச்சுன்னு சொன்னாங்க. கல் எங்க வானத்துல தான் உருண்டுச்சு. அதுக்கு முன்னால முக்கால நின்றுச்சு, இப்ப அறைக்கு வந்துருக்குது. அடுத்த ஒரு பெரிய மழை வரும்போது இன்னொரு 20-30 வருஷம் கழிச்சு திருப்பி முக்காலுக்கு கீழே காலுக்கு வரும் இல்லைங்களா. அப்ப ஏற்கனவே உருண்டை கல் தான் அது. அதுல போய் வீட்டை கட்டினா அது என்ன ஆகும்? ஊர்ல தான் செய்யும். நம்ம செய்யக்கூடிய தவறுகளை இயற்கை சீற்றம் பழிபடுத்தாரு. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க, நேயர்களுக்கும் வணக்கம். பொதுவாக இந்த வருடம் தொடக்கம் 2025 வருது. அந்த சமயங்களில் ராசி பலன் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு யதார்த்தமாக பேசுறது வழக்கம். இப்போ இந்த கிரகங்கள் அடிப்படையில் இந்த வருடம் யாருக்கெல்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லுங்க. நீங்க ஆரம்பிக்கிறவே சொல்லிட்டீங்க, ராசிகள் அடிப்படையில் சொன்னாங்க, நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. உண்மையிலேயே இந்த ராசிக்கு லக்னத்துக்கு சொல்லக்கூடிய ஜோதிட பலன்கள் என்பது பொதுவான பலன். இது மக்களை அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணி மக்களை என்கிட்ட இழுக்கிறதுக்காக சொல்றதை தவிர இது உண்மையிலேயே இப்ப ஒருத்தர் துளாராசியில பிறந்திருக்காரு, துளாராசியில மொத்தம் 3 பேர் இருக்காங்க, 3 பேர் ஒன்னா இருக்கிறது இல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கு. அதுல 3 நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த மாதிரி நட்சத்திரம் அப்படியே ஒருவேளை துளாராசியில ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா அந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்களே 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் ஒன்னா இருக்கிறது இல்ல. என்னன்னா வெறும் நட்சத்திரம் ராசி அப்படிங்கிறது ஒரு ஜாதத்துல கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய பொசிஷனை மட்டும்தான் மீன் பண்ணி சொல்றாங்களே தவிர மற்ற இதை பத்தி நமக்கு கவலைப்படுறது இல்லை. ஆனா உண்மையிலே அப்படி நடக்கிறது இல்லை. ஒரு ஜோசியிட்ட போறீங்க, இப்ப அவர் துளாராசிக்கு பலன் சொல்றாரு, இல்லைன்னா நட்சத்திரத்துக்கு பலன் சொல்றாரு. அதே ஜோசியிட்ட நீங்க போய் பலன் கேட்க போகும்போது அவர் ஜாதகம் தானே கேட்கிறாரு, நட்சத்திரத்தையோ ராசியோ கேட்கறது இல்லை. அப்ப பியூரா ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் டோட்டலா எல்லாத்தையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பண்ண போகுது அப்படிங்கறதான் கோச்சார பலன் சொல்றாங்க, டிரான்சிட் ப்ரிடிக்ஷன் சொல்றாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இப்ப வருட பலன் சொல்றோம். தினப்பலன் அப்படின்னு ஒண்ணு ஓடுது, மாத பலன் ஒண்ணு ஓடுது. வருட பலன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெரிய லாங் ஒரு இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்க போகுது. அப்ப என்னோட லைஃப் ஒரு பெரிய சேஞ்சஸ் சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பாக்குறப்ப இந்த பெரிய அப்படின்ற வார்த்தை போறப்ப காலங்கள் பிரிக்கும் பொழுது அதுல வருட கிரகங்கள்னு சொல்றாங்க. ராகு, கேது, குரு, சனி, இந்த 4 கிரகங்களை தான் மீன் பண்ணி பாக்குறாங்க. பொதுவாகவே இந்த 4 கிரகங்களும் எந்த கட்டத்துல இருந்து எந்த கட்டத்துக்கு போகுது, அந்த கட்டத்துல இருந்து எந்தெந்த கட்டங்களை இது ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறதா. அப்ப எல்லா கிரகங்களுக்கும் வேற வேற பார்வை இருந்தாலும் பாரம்பரிய ஜோசியம், வேத ஜோசியம், ஜெயமணி சாஸ்திரம் எல்லாத்துக்குமே போகும்போது கட்டங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு, ஒரு சிங்க்ரோனைஸ் இருக்கு. அப்ப ஒரு கட்டமும் அதிலிருந்து 5வது கட்டமும் அதிலிருந்து 7வது கட்டமும் அதிலிருந்து 9வது கட்டமும் சமமானவை. பிரான்ச் ஆபீஸ் சொல்றாங்க. இது ஹெட் ஆபீஸ், அதுல இருந்து 5, 7, 9வது கட்டங்கள் பிரான்ச் ஆபீஸ். இந்த கட்டத்துக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எல்லா கட்டத்துக்கும் என்ன வரும், மாற்றங்கள் வரும். அப்படின்றது அடிப்படையில இந்த கிரகங்கள் எந்த ராசியில போய் அமருதும் அந்த ராசியையும் அந்த ராசியிலிருந்து 1, 5, 7, 9வது ராசியையும் இந்த கிரகங்கள் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இங்க எல்லா பேரும் என்ன சொல்றாங்கன்னா, சனி பாவி,
குரு சுவர் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. ம். ஒரு கிரகம் எல்லா பண்புகளையும் வெளிப்படுத்தும். அப்ப சனி என்ற கிரகமும் குரு என்ற கிரகமும் மேக்சிமம் நம்மளுக்கு தேவையை பூர்த்தி செய்யும். ம். நான் சொல்றது பேசிக்கா புரிஞ்சுட்டாலே போதும். ராகுவும் கேதுவும் வந்து உண்மைகளை வெளிப்படுத்தும். ம். இப்போ ஒரு நண்பனுடைய உண்மை தெரியற வரைக்கும் அவன் நண்பன், அவனை பத்தி உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவன் விரோதி ஆயிடுவான் இல்லைங்களா? அது மாதிரி உண்மைகள், பெரிய உண்மைகள் தெரியக்கூடாது. அப்ப ராகு கேதுவும் எந்த கிரகத்து மேலே இருந்தாலும் அதனுடைய உண்மையை வெளிப்படுத்திட்டு போயிடும். அப்ப இந்த 4 கிரகங்களும் எந்தெந்த கட்டத்துல போய் உட்காருது, அந்த கட்டங்கள்ல இருந்து 1, 5, 7, 9வது கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல, என் ஜாதகத்துல எல்லாம் பாக்குறவங்க, வீடியோ பாக்குறவங்களுடைய ஜாதகங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கோ அதை பொறுத்து தான் அடுத்த வருஷம் அவங்களுக்கு நடக்க போகுது. இப்போ வந்து நம்ம பிறந்தப்போ ஒரு ஜாதகம் எழுதியிருப்பாங்க கட்டங்கள்லாம் போட்டு, அந்த கட்டத்தை வச்சுட்டு தான் இப்போ ஆமா, நம்ம அவங்க உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்றேன். இல்ல இப்போ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம பேசுறது ஆமா, புரியும். நம்ம பேசுறது புரியும். ஓகே. அப்ப என்னன்னா, நான் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க, பாக்குறவங்க எடுத்து கையில வச்சுக்கோங்க, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை, தகவலை புரிஞ்சுக்குங்க. ஓகே. அப்ப கூகுள்ல வந்து ஒவ்வொரு ராசிகளுடைய பேர்களை மட்டும் பாத்துங்க. இமேஜ், ராசிகளின் பேர் இமேஜ் போட்டா கட்டங்களுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. மேச ராசினா இந்த கட்டம், ரிஷப ராசினா இந்த கட்டம், கட்டங்களுக்கு பேர் இருக்கு. 12 கட்டத்துக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லைங்களா? அந்த பேர் இருக்கு. நான் சொல்லக்கூடிய ராசிகள்ல உங்க கட்டங்கள்ல என்ன கிரகம் இருக்குன்றத மட்டும் பாத்துக்கிட்டா போதும். சிம்பிள். அப்ப இன்னைக்கு இருந்த சனி அடுத்த மாசம், அதாவது அடுத்த வருடம்னே நம்ம வச்சுக்கோமே, அடுத்த வருடம் வந்து மீன ராசியில போய் இருக்க போகுது கொஞ்ச நாளைக்கு. அப்ப மீன ராசியை அந்த சனி இயக்குகிறது. மீனத்துல இருந்து 5வது ராசியான கடக ராசி, அதுல இருந்து 7வது ராசியான கன்னி ராசி, அதுல இருந்து 9வது ராசியான விருச்சக ராசி. அப்ப மீனம், கடகம், கன்னி, விருச்சகம் இந்த 4 ராசிகளையும் இந்த சனி அடுத்த வருஷம் ஃபுல்லா தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்க போகுது. அப்ப சனி நல்லது செய்ய போகுதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ராசிகள் பேரை பார்த்துட்டு அந்த கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கிரகங்கள் தான் இதை செய்ய போகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்க கட்டங்கள்ல நான் சொன்ன ராசிகள்ல சூரியன் இருந்தால், உங்க நீங்க பார்க்கக்கூடிய கட்டத்துல கடகத்திலேயோ, மீனத்திலேயோ, விருச்சகத்திலேயோ, கண்ணிலே சூரியன் இருந்தா உங்களுக்கு புதுசா வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, ஏன்னா போன ஒரு 2 வருஷம் 1.25 வருஷமா அங்க ராகுக்கு எது இருந்துச்சு. அப்ப 1.25 வருஷமா கழுத்துல நெரிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு புதுசா ரொம்ப நாள் போராடி தொழில் ஆரம்பிக்க முடியாம, ஆரம்பிச்ச தொழில் நடத்த முடியாம, நாளைக்கு முடியலாம் நாளானைக்கு முடியலாம்னு ஓடிக்கிட்டு இருந்த வாழ்க்கை எல்லாமே அடுத்த மாசம் 2 மாசத்துக்கு அப்புறமா திடீர்னு ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம். அல்லது புதுசா அரசு உத்தியோகங்களோ இல்ல வெளிநாடு வேலைகளோ ட்ரை பண்ணிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். நிறைய நாள் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா? பொதுவாகவே குருவுடைய ராசி வந்து குழந்தை குறிக்கக்கூடிய ராசி. அதுல சனி ஏறும்பொழுது ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தக்கூடிய குழந்தை பிறப்பு நடக்கும். சார் என்னுடைய ஜாதகத்துல குரு இருக்குது, சூரியன் அங்க இருக்குது, எனக்கு மட்டும் தான் குழந்தை பிறக்கும்னா இல்ல, உங்க குடும்பத்துல குழந்தை பிறப்புகள் இருக்கலாம். அது உங்க அண்ணனுடைய ஜாதகமா, உங்க அண்ணனுக்கு இருக்கலாம், தம்பிக்கு இருக்கலாம், குடும்பத்துக்கே குடும்பத்துல ஏதோ ஒரு குழந்தை பிறப்பு வரப்போகுது. புதிய பொறுப்புகள் ஆரம்பிக்க போகுது. ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, அவருக்கு திடீர்னு ஒரு புதிய பொறுப்பு, இன்னொரு பொறுப்பு கொடுக்க போறாங்க. வீடு கட்டுறது, புதிய பொறுப்புகள், இடமாற்றங்கள் பண்றது, இது மாதிரி புதிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள், அப்பாவுக்கு ரொம்ப நாள் உடம்பு பிரச்சனை இருந்தாலும் நல்லபடியா மாற போகுது. அப்ப சூரியன் இந்த 4 கட்டங்களில் இருந்தால் இது நடக்க போகுது. ஒருவேளை இந்த 4 கட்டங்கள்ல சந்திரன் இருக்குன்னு வைங்க, அவங்க வந்து புதுசா வீடு கட்ட போறாங்க. ரொம்ப நாளா பயணத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, ஃபாரினுக்காக. அது முடிய போகுது. அம்மாவை பற்றிய கவலைகள்லாம் சரியாகும். நிறைய பேர் ஐடி ஃபீல்டு, மீடியா, மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், ஷேர்ல, இ-காமர்ஸ்ல, வெப்சைட்ல இது மாதிரி பணம் போட்டு காத்துக்கிட்டு இருந்தவங்க இப்ப நல்லது நடக்க போகுது. நிறைய இந்த ஸ்டுடியோக்கு வரவங்க, சினிமாவுக்கு வரவங்க, மீடியாக்குள்ள வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க பெருசா வர போறாங்க. உணவு சம்பந்தப்பட்ட நோய்கள், அதே மாதிரி சொசைட்டிலுமே நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம அடுத்து நான் சொல்றேன். ஓகே, அப்ப இது மாதிரி நடக்க போகுது. அதே போல இந்த கட்டங்கள்ல புதன் இருந்தால், நான் சொன்ன 4 கட்டங்கள்ல புதன் இருந்தால், ஏதோ லேண்ட் வாங்குறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க 3 வருஷமா. இப்ப லேண்ட் வாங்க போறாங்க. ஏதோ ஒரு படிப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு, சில நேரம் பசங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, காதல், அந்த காதல்லாம் வந்து ஓகே அக்செப்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி லேண்ட் வாங்குறது, வீடு கட்டுறது, சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் முடிவுக்கு வர்றது, சொத்து சம்பந்தமான வழக்குகள் முடிவுக்கு வர்றது, இதெல்லாம் நடக்க போகுது. பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை, இதெல்லாம் நல்லபடியா மாறப்போகுது. அதே போல அந்த கட்டங்கள்ல சுக்கிரன் இருந்தால் இவங்களுக்கு வந்து பணம் சம்பந்தமான விஷயங்கள், மனைவி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முன்னேற்றமும், ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இழுத்துக்கிட்டு இருந்துச்சு 90s கிட்ஸ் எல்லாம் சொல்லி கலாய்க்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆக போகுது. எல்லா 90s கிட்ஸ் மேக்ஸிமம் இந்த கட்டத்துல 90s கிட்ஸோட ஜாதகம் பாத்தீங்கன்னா இந்த கட்டங்கள்ல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் வந்து பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஓரளவுக்கு திருமண வாழ்க்கையில சரி பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் கல்யாணம் பிரேக்கப் மோடுக்கு போயிருக்கும். அவங்களுக்குலாம் இப்ப பிரேக்கப் முடிச்சு சரியாகும். சில பேர் வந்து பிரேக்கப் போயிட்டு எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சா போதுன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும். அப்ப ஏதோ ஒரு திருமண பந்தங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை ரிலீஸ் ஆகும். அப்படின்றத பார்க்க முடியுது. வயசானவங்க குடும்பத்துல இருப்பாங்க இல்லைங்களா, ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து எப்ப போகணும்னு வெயிட் பண்ணி இருப்பாங்களா, அந்த மாதிரி ஆளுகெல்லாம் கொஞ்சம் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய பணம், லோன் ப்ராசஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, வராம இருக்கும், அவங்களுக்கு தான் நல்லா பணம் கிடைக்கும். இந்த கட்டங்கள்ல செவ்வாய் இருந்தா, இந்த கட்டங்கள்ல பொதுவா செவ்வாய் இருந்தாலே நோய், உடம்பு சம்பந்தமான விஷயம், சுகர், பிரஷர்லாம் வேகமாவே வந்துடும். இப்போ குறிப்பா அந்த சனி ஏறதுனால ரொம்ப நாள் இழுத்து இருக்கக்கூடிய நோய்களுக்கு மருந்தும் கிடைக்கும்.
போன ஒரு 2 வருஷமா வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதுக்கு டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, மருந்துகள் கிடைக்காம இருக்கும். ஆனால் இப்போ திடீர்னு ஒரு மருத்துவம் கிடைக்கும், சகோதரர்களாலோ நண்பர்களாலோ பெரிய அளவில் உதவிகள் கிடைக்கும், பார்ட்னர்ஷிப் தொழில்கள் நல்லது நடக்கும். இந்த மாதிரி நபர்கள் வந்து ஷேரில் பணம் போடாமல் இருக்கிறது நல்லது ஒரு 2 வருஷத்துக்கு. ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்கான கிரகங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்க செவ்வாய். இந்த கட்டங்களில் குரு இருந்தா ஏதோ ஒரு பெரிய பதவி உயர்வு, வீடு சேஞ்ச் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அந்த வீடு சேஞ்ச் பண்ணுறது, புதிய வீடுகள் வாங்குறது, குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள நடக்கிறது. ரொம்ப நாளா நம்மளுக்கு ஒரு மென்டார், ஒரு கைடு கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையை சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குரு கிடைச்சா நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு குருவோ வாத்தியாரோ ஆசானோ ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு நாலேஜான, இந்த மாதிரி நாலேஜான ஆள் உங்க லைஃப்ல வருவாங்க. அவங்க வந்து உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணி விட்டு போயிடுவாங்க. இந்த கட்டங்கள்ல சனி இருந்தா ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள், மரபு ரீதியாவே ஒரு சிலருக்கு மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும், நோய்கள் இருக்கும், ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கையில ஏதோ தப்பு நடந்துகிட்டே இருக்குன்றது மாதிரி தோணும். இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அப்ப இந்த கட்டங்கள்ல இதெல்லாம் இருந்தா அது நடக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த ராகு என்ன ஆக போகுது, மீனத்துல இருந்து இறங்கி கும்பத்துக்கு வரப்போகுது. அப்ப கும்பத்துல இருந்து 1-5-9 அதே லாஜிக் தான். கும்பத்துல இருந்து 1-5-9, ராகு இங்க இருந்து, கேது இங்க இருந்து ஏறி சிம்மத்துக்கு ஏற போகுது. அப்ப அதுல இருந்து 1-5-9. அப்ப நான் சொல்லக்கூடிய ராசிகள் கும்பம், மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு. இந்த 6 ராசிகள்ல உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தா அதனுடைய தொல்லைகள் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் சொன்னது பாசிட்டிவ், நெகட்டிவ் 2.5 வருஷமா இருந்த நெகட்டிவ் எல்லாம் சரியாகி பாசிட்டிவ் வரப்போகுது. இப்ப நான் சொன்ன 6 கட்டங்கள் திருப்பி ரீவின் பண்ணி பாத்துங்க. 6 கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் கிரகம் இருந்தா இனிமேல் தான் பஞ்சாயத்து ஆரம்பிக்க போகுது. ஒருவேளை சூரியன் அங்க இருந்தா குழந்தை பிறப்பட பிரச்சனை வரும், குழந்தைகளை பற்றிய பயம் வரும், அப்பாவுக்கு உடம்பு பிரச்சனை வந்துடும், புதுசா வேலை மாறல தொல்லை. நம்ம சொல்றதை எவனுமே கேட்க மாட்டான். நம்ம ஒரு ஆபீஸ் கேட்டா இருப்போம், இத்தனை நாள் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஒருத்தனும் கேட்க மாட்டான். அப்ப அது மாதிரி ஒரு தொல்லை ஆரம்பிக்க போகுது. ஏதோ ஒரு தலை சம்பந்தமாக, தலை நரம்பு சம்பந்தமாக, பல் சம்பந்தமான ஏதோ ஒரு நோய் ஆரம்பிக்க போகுது. அந்த இடத்துல சந்திரன் இருந்தா தாய்க்கு ஏதாச்சும் உடம்பு பிரச்சனை, வெளிநாடு போயிட்டு வரதுல பிரச்சனை, வீடுல ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. அந்த இடத்துல புதன் இருந்தா ஏதோ ஒரு லேண்டு வாங்கி வச்சுட்டு அந்த லேண்டை விற்க முடியாமையோ, இல்லைன்னா அந்த லேண்டு பஞ்சாயத்துக்கு வந்து நிற்கக்கூடிய அமைப்பு இருக்கு. காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நபர்கள் வந்து படிப்புல, இந்த குறிப்பிட்ட சின்ன வயசு பசங்களா இருந்தா படிப்புல ஆர்வங்கள் குறைஞ்சு ஏதோ குழப்பம்லாம் வரும். இந்த கட்டங்கள்ல சுக்கிரன் இருந்தா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிக்க போகுது, சண்டை நிமிடம் தான் ஆரம்பிக்கும். நிறைய குடும்பங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் கூட இழுத்துட்டு போகும். இந்த கட்டங்கள்ல சுக்கிரன் இருக்கும்போது பணத்தை எங்கேயாச்சும் கொடுத்து அதுக்கு வட்டி நம்மளே கட்டி முதலே நம்மளே கட்டுற அளவுக்கு பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவோம். இந்த கட்டங்கள்ல வந்து சுக்கிரன் செவ்வாய் இருந்தா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பெரிய அளவுல யாரையாச்சும் நம்பி பணம் போட்டு அது வந்து கேஸ் வரைக்கும் போகலாம், இல்லைன்னா ஏமாற்றத்தை கொடுக்கலாம், இல்லைன்னா மொத்தமும் எடுத்துட்டு போயிடுற அளவுக்கு இருக்கும். உடம்பு சம்பந்தமான மருத்துவ பிரச்சனைகள் நிறைய குடும்பத்துக்குள்ள வரும். இந்த கட்டத்துல குரு இருந்தா ஏதோ ஒரு துர்சம்பவம் நடக்கலாம், வயசானவங்க யாராச்சும் தவறி போயிடலாம், ஏதாவது ஒண்ணு கைவிட்டு போயிடலாம். இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். சனி இருந்தா பூர்வீகம் சம்பந்தமான நிறைய தொல்லைகள், பூர்வீக சொத்துல நிறைய வழக்குகள் வரலாம் வரும். மரபு ரீதியாக ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு டம்பான மாதிரி ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அப்ப நான் சொன்னது 2 தான். அப்ப இந்த 6 கட்டங்கள், அதுக்கப்புறம் அடுத்த 4 கட்டங்கள், இந்த 4 கட்டங்கள், இந்த 12 கட்டங்கள்ல என்ன இருக்குன்றதை நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு உங்க ஜாதகத்துல, இப்ப சிலருக்கு என்ன ஆகும்னா இந்த ராகு 2 கிரகத்தை கெடுக்கும், சனியும் குருவும் 2 கிரகத்தை நல்லது செய்யும். அப்ப இது என்ன சார் பண்றதுன்னா அந்த நல்லதும் நடக்கும், இந்த கெட்டதும் நடக்கும். 2க்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய லைஃபை டிசைன் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்றத பிளான் பண்ணிக்கோங்க, என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்க பிளான் பண்ணிட்டு அதுக்குள்ள கால் வைக்காம இருக்கிறது நல்லது. அடுத்து ஒரு வருஷம் 1.25 வருஷம் வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன் இந்த விஷயங்கள். ஓகே. ஸோ இப்போ நீங்க சொல்றதன் அடிப்படையில் இந்த கிரகங்கள்ல இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க சார். இப்போ பரிகாரம்னு சில பேர் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இப்போ உங்க ஜாதகத்துல இப்படி இருக்குன்னா இந்த கோவிலுக்கு போங்கன்னு சொல்றாங்க. சில பேர் இந்த பிராண்ட் பிஸ்கட் சாப்பிடுங்க, அதுல நல்ல நாள்னு இருக்கு, அதனாலேயே உங்க வாழ்க்கை நல்லதா மாறிடும்னு. இந்த பரிகாரத்தினால ஏதாவது பலன் இருக்கு? பரிகாரம் அப்படிங்கிறது ஜோசியத்துல இல்லைங்க. இது வந்து ஜோசியத்துல பரிகாரங்கிறது சுத்தமா இல்லை. இப்ப வந்து என்னன்னா, ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டறிவதற்கான ஒரு துறையை தவிர வாழ்க்கை மாற முடியாததுனாலதான் விதி மேல இவ்வளவு பயம் இருக்கு. வாழ்க்கை மாறுறதா எதுக்கு இவ்வளவு கோயிலை கட்டி சாமி விட்டு பயத்துல சாமி விடுறாங்க இல்லைங்களா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி, காம்போ பேக் பரிகாரம்ன்ற மாதிரி பிறந்தோடனே போட்டு ஓட்டிடலாம். வாழ்க்கை எப்பவுமே மாறாது. அதனாலதான் விதிக்கு அவ்வளோ மதிப்பு. அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு, ஊழில் பெருவுளி ஆவல மற்றொன்று சொல்லும் தான் முந்தூரும் சொல்றது போல, ஊழலை விட பெரிய வலிமையெல்லாம் இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் போடுவோம், அங்க நம்ம போட்ட ஸ்கெட்சே நம்மளுக்கு ஆப்பு வைக்கின்றது மாதிரி. இதெல்லாம் சும்மா நம்மளுடைய ஆர்வம், வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய பயம், வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய ஆசை, இதை பயன்படுத்திக்கிட்டு ஜோசியர்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன குழப்பமான வேலை தானே தவிர, அப்படி செய்யறதா இருந்தா ஜோசியர்கள் ஏன் கஷ்டப்படணுங்க? எல்லா ஜோசியக்காரங்க, இப்ப நம்ம தமிழக முதலமைச்சர் ஜோசியக்காரரா இருக்கணும், இந்திய முதலமைச்சர் இந்திய பிரதமர் ஜோசியக்காரங்க, ஏன்னா அவங்க தானே பரிகாரம் பண்றாங்க. அவங்களே பரிகாரம் பண்ணி என்ன ஆயிரலாம், வந்துடலாம். எல்லா ஜோசியக்காரங்களும் கோடீஸ்வரனா இருக்கணும். சென்னையில் இருக்கக்கூடிய பாதி பில்டிங் ஜோசியக்காரனா தான் இருக்கணும்.
சென்னையில ஓடக்கூடிய மெட்ரோ ட்ரெயின்லாம் 2 ஜோசிகாரருக்கு ஓனரா இருக்கணும் இல்லைங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஜோசிகாரங்களும் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கவங்க விதி தான் நடக்கும். அப்ப விதியை கடந்து ஓடமே. அப்ப ஆன்மீகம் எதுக்கு, கடவுள் எதுக்குன்னா அது வேற சாப்டர். அதுக்குள்ள அதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பே கிடையாது. உங்களுடைய விதி என்ன டிசைன் ஆயிருக்கும், உங்களுக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். இதை வந்து கணியர்னு சொல்றாங்க. கணியர் பூங்குன்றனார்னு சொல்றாங்க. அவர் தான் வந்து ஜோசியம்னா கணியர்னா ஜோசியர். அவரே என்ன சொல்றாருன்னா நீர்வழிப்படுதுன்னு சொல்றாரு. காலம் அடிச்சு ஓடி இருக்கப்ப அதுல இருக்கக்கூடிய இலை போல நம்ம வாழ்க்கை அது ஒண்ணுமே மாறாது, அடிச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. அப்போ வந்து இந்த பரிகாரம் இதெல்லாம் வந்து ஜோசியத்திற்கும் அதற்கு தொடர்பு இல்லாது. எல்லா துறையிலையுமே ஏதாச்சும் ஒன்று மிக்ஸ் ஆகுது இல்லைங்களா? அது மாதிரி இந்த துறையில வந்து பரிகாரம் மிக்ஸ் ஆயிருக்கே தவிர பரிகாரத்துக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஓகே. இப்போ இந்த கட்டங்கள் அடிப்படையில வந்து யார் யாருக்கு எப்படி இருக்குங்கும் போது இப்போ பொது பலன் சொல்றோம் இல்லையா? ஒரு மாநிலத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ இது எப்படி அது, ஏன்னா ஒருத்தருக்குங்கும் போது நம்ம பிறப்படிப்படையில வந்து ஒரு கட்டம் இருக்கு அப்படின்னு, அப்போ ஒரு மாநிலத்துக்கு எப்படி நம்ம அதாவது சார் நம்ம ஒரு கட்டம்ன்றது இப்ப நீங்களும் நானும் எனக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு, நான் பிறந்த குறிப்பு இருக்கு, அதை வச்சு நம்ம இதுவும் அதுவும் மிக்ஸ் பண்ணி சொல்றோம். நம்ம பொது ஜாதகம் சம்ஹிதா ஸ்கந்தம் சொல்றாங்க, என்விரான்மெண்டல் அஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னா இன்னைக்கு கிரக நிலையவே ஒரு பலனாக எடுக்கிறது. இது வந்து எந்தெந்த ராசிகள்ல எந்தெந்த கிரகங்கள் ஏறுது, அந்த ராசிகள் எதை குறிப்பிடுது அப்படின்ற அடிப்படையில் நம்ம பேசுவோம். பொதுவாக இந்த ராகு என்பது மீன ராசியில் எத்தனை நாள் சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மீன ராசி என்பது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது. அதுதான் பொதுவாகவே இந்த காலப்புருஷ தத்துவம்னு ஜோசியத்துல ஒரு லாஜிக் இருக்கு. அதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல். அதுக்குள்ள தான் பலன்களை நாங்கள் எடுக்கிறோம். அது வந்து கான்செப்ட்ல இருந்து எடுக்கிறோம். அப்ப மீன ராசி என்பது கருவூலம்னு சொல்றாங்க, ட்ரெஸ்ஸரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ட்ரெஸ்ஸரிக்குள்ள இத்தனை நாள் ராகு இருந்துச்சு. அப்ப ராகு 1.25 வருஷமா பொருளாதார குழப்பங்களை கொடுத்துருக்கோம். நான் அடிக்கடி நிறைய சேனல்லையும் சொன்னேன், எல்லா இடத்துலையும் சொன்னேன். இந்த மீன ராசியில ராகு இருக்கும்போது சைபர் கிரைம் நிறைய நடக்கும். இப்ப சமீபமா நிறைய நடக்குது. போன் அடிச்சு என்னென்னமோ பேசுறாங்க, உடனே இல்ல வீடியோக்கு வான்னு சொல்றாங்க, பிரதமர் பேசுற அளவுக்கு நடக்குது. எல்லாமே நடந்தது. இப்ப ஒரு 1.25 வருஷமா இருக்கு, இன்னொரு 3 மாசம் இருக்கு மீதி. அந்த 3 மாசம் வரைக்கும் இந்த சைபர் கிரைம் இதுவும் இன்னும் உச்சத்தை தொடும். இந்த சைபர் கிரைம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு கும்பத்துக்கு ராகு இறங்கினதுக்கு அப்புறம் சனி மேலே இறங்கினதுக்கு அப்புறமா இந்த சைபர் கிரைம் எங்கெங்க ரூட்ல எல்லாம் அடிக்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் வந்து சமூகம் கவர்மெண்ட்டோ இல்லைன்னா சட்டங்களோ இயற்றி அதை சரி பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப புதிய பொருளாதார மாற்றங்களை நிகழ்த்துவாங்க. இப்ப சைபர் கிரைம் வந்து குறையும். இன்னொரு 3 மாசம் அதிகமாயிட்டு திருப்பி அது குறைய ஆரம்பிக்கும். அதனுடைய குற்றவாளிகள் கைப்பற்றப்படுவாங்க. ஓரளவுக்கு அதனுடைய சிஸ்டம், ஏன்னா எல்லாமே ட்ரைனிங் தானே. அரசாங்கமும் ட்ரைனிங் தான் எடுக்குது. ஏன்னா நான் அரசாங்கம்னா 300 வருஷத்துக்கு முன்னால வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டா இருக்கு, நம்ம தானே அரசாங்கம். அப்ப எல்லாரும் பழகுறாங்க. அப்ப டிஜிட்டல் மணிக்கு எல்லாரும் பழகுறப்ப அதுக்குள்ள கொஞ்சம் கேப்ல நடக்குது. அடுத்த வருஷம் டெவலப் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த பண பரிவர்த்தனையில நம்ம எதிர்பார்க்காத அல்லது கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய சிஸ்டம் வரலாம். நம்மளுடைய பொருளாதார கோட்பாட்டுல கொள்கையில பெரிய மாற்றங்கள் வரலாம். இப்ப நம்ம மணி வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்றோம் இல்லைங்களா, இதையே கொஞ்சம் கட் பண்ணலாம். இல்ல இதுலயே இன்னும் சேஞ்ச் வரும். இது வந்து கம்மியான சேஞ்சுன்ற மாதிரி தான் எடுத்துக்க வேண்டியது. ஓகே. இல்ல இப்பவே யூபிஐ தான் எல்லாருமே கம்மியான மாற்றங்கள் தான். இதை விட ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வர போகுது. அதனால யார் பணத்துக்கு ஆபத்து வராது. ஆபத்தை குறைக்கிறதுக்காக தான் சேஞ்சஸ் கொண்டு வருது. அப்ப வந்து என்னன்னா ஒருவேளை வந்து நம்மளுடைய பயோமெட்ரிக்ஸ் வழியா பணங்கள் பரிமாறப்படலாம். சரிங்களா? பயோமெட்ரிக்ஸ் வழியா பரிமாறப்படலாம். அது பயோமெட்ரிக்ஸ் இன்னும் 4-5 வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு பண்றதா இருக்கலாம். அது இன்னுமே நம்மளுடைய வசதிகளை அதிகமாக்குறதா இருக்கலாம். அப்ப பயோமெட்ரிக்ஸ் அதிகமாச்சுன்னா நான் வந்து எங்கேயும் போய் லாகின் பண்ண தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல, ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி. இப்பவே கிட்டத்தட்ட அப்படி இருக்கு சார். நீங்க சொல்றது பார்த்தா நினைச்சாலே பணம் போயிடும். 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும்னு நினைச்சாலே பணம் போயிடும். அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராசஸ் பண்றோம். அந்த ப்ராசஸையும் ஏதாச்சும் மாத்திடுவாங்க. ஏன்னா நம்ம கற்பனையில எதிர்பார்க்காத விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒண்ணு. அதுக்கப்புறமா அந்த கேது வந்து கன்னிராசி இருக்கு. கன்னிராசியை வந்து என்ன சொல்றாங்கன்னா பஞ்சாயத்து பண்ணக்கூடிய இடம் சொல்றாங்க. ருணரோக சத்ரு ஸ்தானம் சொல்றாங்க. 6ஆம் இடத்த புதனுடைய இடத்த. அந்த இடத்தினுடைய குறியீடே வந்து கன்னி. கன்னினுடனே நம்மளால என்ன செய்வாங்கன்னா ஏதோ ஒரு கில்மா ராசி நடப்பாங்க. கன்னி அப்படிங்கிறது என்னன்னா இப்பதான் உருவாகக்கூடியது. கன்னித்தன்மை அப்படிங்கிறது என்னன்னா உருவாகக்கூடியது. இது இனிமேல் தான் ஒரு பெரிய பிரபஞ்சத்தையே தோற்றுவிக்க போகுது. அப்ப ஒரு பெரிய ஒரு தாடி வச்சு ஒருத்தர் தாடி வச்சு ஒரு வெள்ளை வெள்ளிருந்து தாடி வச்சு அங்கி போட்டிருந்தாருன்னா அவர் யாருன்னா ஒரு பெரிய எல்லாம் தெரிந்தவர். அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு நெற்கதிர் எடுத்து ஒரு போட்ல இருக்கக்கூடிய கன்னி பெண்ணுக்கு கொடுக்குறாரு. அந்த கொடுத்துட்டு அந்த கயிறை கழட்டி விட்டு லாந்தர் லைட் அப்படி வச்சுக்கிறாரு. இதுதான் இந்த சீன் தான் வந்து கன்னிராசி. அப்ப என்ன நடக்குதுன்னா ஏதோ ஒரு நாட்டுல இருந்து ஏதோ ஒரு கன்னியை மட்டும் காப்பாத்தி அந்த பெரிய முதியவர் என்ன செய்யறாருன்னா அந்த நாட்டுல இருந்து அந்த நாடு அழிய போது அந்த நாட்டுல இருந்து எல்லா வளங்களையும் அப்ப நோவா கப்பல்ல வந்து எல்லாமே பேரா ஏத்தன மாதிரி இந்த வயதானவர் என்ன செய்ய ஒரு கன்னி பெண்கிட்ட நெற்கதிர் அப்படிங்கறத வந்து என்ன சொல்றாங்கன்னா அது வந்து பிரபஞ்சத்தினுடைய துவக்கம்னு சொல்றாங்க. ஒரு செல்வம்னு சொல்றாங்க நெற்கதிரை. பொதுவா அந்த குறியீடுகள் தானே உலகம் ஃபுல்லா. அந்த நெற்கதிருக்கான குறியீடு என்னன்னா இனிமேல் தான் உலகம் துவங்க போகுதுல இருந்து அர்த்தம். அப்ப அந்த நெற்கதிரை கண்ணீட்டை கொடுத்து அந்த போட்டை கழட்டி விட்டுட்டு போட்டை வழி அனுப்பிச்சிட்டு கை காட்டுற மாதிரி ஒரு லாந்தர் லைட் வச்சிருக்க மாதிரி ஒரு சீன். அதுதான் கன்னிராசி. அப்ப அந்த இடத்துல கேது இருந்ததுனால இந்த இடத்துல ஏதோ ஒரு சட்டப்பூர்வங்கள் அடுத்த லைஃபை செட்டில் பண்றதுக்கான சட்டங்கள். அப்ப வந்து இந்த நீதிகள்ல சட்டப்பூர்வமான மாற்றங்கள்ல
இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு புதிய லாஸ் கிரியேட் ஆச்சு. அதுல வந்து கொஞ்சம் குழப்பம் வந்துச்சுன்றப்ப அந்த கேது வெளியே போறதுனால அதுல இன்னுமே ஒரு பெரிய புதிய மாற்றங்கள், அப்ப புதிய புதிய சட்ட வரைமுறைகள் வரப்போகுது. உங்களுடைய பொருளுக்கும் என்னுடைய பொருளுக்கும் சேஃப் வரப்போகுது. ஓகே. இப்ப நீங்க வச்சிருக்க பொருளை யாராச்சும் ஒருத்தவங்க அபகரிக்கிறாங்கன்னா அது சில சட்டங்களால் நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இன்னுமே என்ன ஆக போகுது, வலுப்படுத்து உங்களுடைய பொருளை யாரும் அபகரிக்க முடியாது. அப்ப அங்க இருக்கிறதையும் சரி பண்ணிடுச்சு, அப்ப பினான்ஸையும் சரி பண்ணிடுச்சு, கைப்பொருளையும் சரி பண்ணுது, உங்களுடைய சேமிப்பையும் சரி பண்ணிடுது. அப்படின்றப்ப ஒரு பெரிய மாற்றங்களை இந்த சமூகமே, நான் வந்து சொல்றது இந்தியாவில் உலகம் முழுவதும் சந்திக்கும்ன்றப்ப அப்ப ராகு வந்து என்ன ஆகுதுன்னா கீழே கும்பத்துக்கு இறங்குது. கும்பம் அப்படிங்கிறது மறைபொருள்னு சொல்றோம். மறைபொருள்னா அதனாலதான் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறது அகழ்வாராய்ச்சின்னு சொல்றோம். அப்ப அகழ்வாராய்ச்சியில இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத பல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கலாம். அதுல நிறைய ஃப்ராடுகளும் நடக்கலாம். சரிங்களா? அதே போல ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கக்கூடிய சிஸ்டம், உங்களுடைய நோய் கண்டறிதல்ல புதிய மாற்றங்கள், ராகு வந்து புதுமை செய்யும். நோய் கண்டறிதல், பிரச்சனையை கண்டறிகிறது, இந்த டயக்னோசிஸ் சொல்றோம் இல்லைங்களா, இது எல்லாத்துலயுமே புதிய மாற்றங்கள் வரப்போகுது. அதே மாதிரி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் வரும். அந்த கும்பராசி என்பது கேங்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் கூட்டம் கூட்டமா மக்கள் வேலை பார்க்கறாங்களோ அந்த இடத்துல பெரிய பிரச்சனை வரப்போகுது. அப்ப கூட்டமாக மாஸ் ப்ரொடக்ஷன் செக்ஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, அப்ப பெரிய இண்டஸ்ட்ரீஸ், மாஸ் ப்ரொடக்ஷன், அப்ப ஆட்டோமொபைல் தான் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரீஸ். இதுல வந்து பெரிய அளவுல ஏதோ ஒரு பெரிய குழப்பம் வரப்போகுது. ஒருவேளை ஆட்குறைப்பு ஏற்படலாம், எல்லாமே மெஷினரிஸ் கொண்டு வரலாம், மனிதர்களுக்கு வேலை இல்லாம ஆகலாம். அப்ப மனிதர்கள் வேலை இல்லாம ஆகும்போது அவங்க என்ன சும்மாவா இருப்பாங்க, அவங்க ஒரு புதிய தொழில்களை உற்பத்தி செய்யலாம். அப்ப புதிய தொழில்கள் உற்பத்தி ஆக போது தொழில் புரட்சியில மேன் பவருடைய வேலைகள் குறைய போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த குரு வந்து எங்க ஏறுது அப்படின்னா ரிஷபத்துல இருக்கு. ரிஷபம் வந்து காளையினுடைய வடிவம், அதனாலதான் வந்து மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் காளைன்னு வச்சுக்கிறாங்க. அது வந்து செல்வத்தை முதலீடு செய்யக்கூடியது. அப்ப குரு அங்க ஏறும்பொழுது அதுல சில ஃப்ராடுகள், குரு வந்து நல்ல கிரகம்னு நினைக்கிறாங்க, குரு வந்து அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம், ஃப்ராடுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அங்க வந்து நிறைய ஃப்ராடுகள் இருக்கலாம். அப்ப நம்மளுடைய பணத்தை கையாள்வதில் மாற்றங்கள் வந்தாலும் இது முதலீடுங்கிறது வந்து எல்லாருடைய பணமும் இல்ல, அதுல விரும்பி போய் இந்த சிப்புன்னு போடுறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பணங்கள் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு பாதுகாப்பு இல்லாம ஆகலாம். சரிங்களா? அது வந்து அது திருடுன்னு சொல்ல முடியாது. முதலீடுகள்ல ஏதோ ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களால ஒரு பெரிய பிளக்சுவேஷனால அந்த பணங்கள் தவறி போயிடலாம். இந்த பிட்காயின் அதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பொருளாதாரத்தை முதலீடு செய்யக்கூடிய இடங்கள்ல பெரிய குழப்பங்களும் அது வழியாக வரக்கூடிய அவமானங்களும், அந்த அவமானத்தால் நிறைய பேர் தன்னுடைய சிஸ்டத்தை இழக்கிற மாதிரி சில விஷயங்கள் ஏற்படலாம். அப்ப இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்க போகுது. இப்ப இந்த திருவண்ணாமலை நடந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கன்னி ராசி, தனுசு ராசியில ஒரு 2020 நிறைய கிரகங்கள் சேர்ந்துச்சு. அப்ப அது கொரோனாவை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா அப்படியே மேலேறி எல்லா கிரகமும் மீன ராசியில போய் சேரப்போகுது. மீன ராசியில எல்லா கிரகமும் போய் சேரப்போகுது. அப்ப இதுமே, அதுவும் உபயராசி, இதுவும் உபயராசி. இது வந்து 20 வருஷத்துக்கு ஒரு தடவை குருவும் சனியும் 9வது இடத்துல சேர்ந்துகிட்டே வரும். சனியும் ராகுவும் இன்னொரு இடத்துல சேர்ந்துட்டே வரும். இந்த மாதிரி எல்லாம் சேரும்பொழுது இது ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை வரக்கூடியதுனால இது வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய உலகத்துல ஏதாச்சும் ஒரு அழிவுகளையோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தலாம். ஆனா நீங்க இவங்க நிறைய பேர் சொல்ற மாதிரி உலகம் அழிய போகுது, பூமாதேவி சிரிக்க போறான்ற அளவுக்குலாம் நடக்காது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்றதுதான், நம்மளுக்கு என்ன இங்க வரைக்கும் தண்ணி வந்திருக்கு, இங்க வரைக்கும் தண்ணி போகும், அங்க வரைக்கும் போனா முடிஞ்சிருமே இல்லைங்க. நான் 11 கிலோமீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய பசிபிக் ஓசியன் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கு. அதுக்கெல்லாம் அழியாத இயற்கை வந்து நம்மளுக்கு 1.25 அடி தண்ணி எக்ஸ்ட்ரா போறதுனால அழியாது. நம்ம அந்த பாதையில வீடு கட்டிருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும், சரியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வராது, அவ்வளவுதானே தவிர உலகம் அழிகிற அளவுக்கு இங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நோய் தொற்றுகளுக்கான மருந்துகள் நிறைய கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா கும்பம்ங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது. அங்க ராகு ஏறும்பொழுது இது வரைக்கும் பார்க்காத நோய்களுக்கான மருந்துகள்லாம் நிறைய வரும், நிறைய ஃப்ரீயா. இப்போ லேட்டஸ்டா கூட ரஷ்யால வந்து கேன்சருக்கு நேற்று மருந்து கண்டுபிடிச்சு அதை ஃப்ரீயா கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு மருந்துகள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப எல்லா நோய்க்கும் மருந்து வந்துடும், மேக்ஸிமம் எல்லா நோய்க்கும் மருந்து வந்துடும். இந்த உயிர் பற்றிய கண்டுபிடிப்புகள் பெரிய அளவுல மாற்றத்தை உலகத்துக்கு ஏற்படுத்தும். நம்மளுடைய உயிர் எங்க இருக்கு, உயிர் பற்றிய விஷயங்களுக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலாம். இப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய சேஞ்சஸ் வரப்போகுது. இது வந்து என்னன்னா, நம்ம வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல். இப்பயே அப்படித்தான் இருக்கிறோம், இப்போ ஒரு 5-10 வருஷமாவே அப்படித்தான் இருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல். இது வந்து உலக அளவுல ஏற்பட்டாலும் நம்ம இந்திய அளவுலையும் சில அரசியல் மாற்றங்களையும் ஏற்படுத்தும். ஓகே, ஸோ அரசியல் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சார், இந்த டிசாஸ்டர் நம்ம பேசுறோம், வயநாடு மாதிரி, திருவண்ணாமலை மாதிரி, அறிவியல் ரீதியாகவும் என்ன சொல்றாங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப சவாலானதாக தான் இருக்கும். இனி அடிக்கடி பேரிடர்களை நம்ம பேரிடர்களுக்கு மத்தியில தான் வாழ்க்கைன்றாங்க. இப்ப ஜோதிடத்தின் படி சொல்லுங்க, 25ல எந்த மாதிரியான பேரிடர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. எல்லாரும் வந்து சொல்றாங்க இல்லைங்க, கொரோனாக்கு முன்னால சொன்னதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப ஜோசிக்காரங்களாம் சேஃபா என்ன பண்ணிட்டாங்கன்னா வருன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம என்ன செய்ய வேண்டியதுக்குன்னா சார், நான் ஒன்றும் கற்பனையில கண்ணை மூடிட்டு தவம் பண்ணி சொல்லலை. இதுக்கு முன்னால நடந்த தரவுகளை எடுக்கிறோம்.
100 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, இந்த சனி இங்க இருக்கும்போது நடந்தது, குரு இங்க இருக்கும்போது நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னால் இருக்க தரவுகளை எடுக்கும் பொழுது இந்தந்த தரவு விஷயங்கள் நடந்திருக்கு. அப்ப 2020 நடந்த கொரோனான்ற பேர்ல நடக்காம இதுக்கு முன்னால ஒரு 4-5 இடத்துல வந்து பிளேக்குன்ற ஒரு கிருமியா தாக்கியிருக்கு. அதுக்கப்புறம் இப்ப வரக்கூடிய விஷயங்கள் வந்து ராமேஸ்வரம் டிசாஸ்டர்னு ஒன்று நடந்துச்சு. ஓகேங்களா, சைக்ளோன், ராமேஸ்வரம் சைக்ளோன் 64 ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் 94 கடலூர், விழுப்புரம், அந்த திண்டிவனம் அந்த பெல்ட்ல வந்து ஒரு சைக்ளோன் நடந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப நடந்ததே தவிர இதை வந்து நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. அதே மாதிரி சயின்டிஸ்ட் வந்து உலகம் அழிஞ்சிருன்னு சொல்றதுன்னா அவங்களுக்கு பாவம் இன்னும் சயின்டிஸ்ட்டை ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா, உலகம் எவ்வளவு நூற்றாண்டுகளா எவ்வளவு கோடி வருஷமா எல்லாத்தையும் புனரமைச்சுக்கிட்டே வருது. உலகம் அழியாது, உலகம் புனரமைச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம வேணா அங்கிருந்து இங்க இருந்து அங்கன்னு புலம்பெயருமே தவிர உலகம் எப்படி அழியும்? சின்ன மலைக்கு உலகம் அழியுதுன்னா அப்போ தண்ணி எங்க வேற ஊர்ல இருந்து கொண்டு வரும், செவ்வாய் கிரகத்துல இருந்து கொண்டு வந்து உலகத்தை ஊத்தி அழிப்பாங்களா என்ன? இங்க இருக்கக்கூடிய மலை மாறி மாறி வருதே தவிர. சிலர் வந்து சித்தர் சொன்ன குறிப்புகளின் அடிப்படையில உலகம் அழியறதுக்கான வாய்ப்பு. இதே மாதிரி தான் 2000 அவர் வராரு இவர் வராரு உலகம் அழிஞ்சிருந்தாங்க. அப்புறம் 2020 சொன்னாங்க, 2012 சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் அழியாதுங்க, உலகம் அழியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது என்னன்னா ஒரு சைக்கிள். நம்ம வந்து போகக்கூடிய இடத்துல வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு தண்ணி வச்சுனா உலகம் அழிஞ்சிருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது தப்பு. ஓகேங்களா, இதுல என்னத்துக்காக சொல்றாங்கன்னா திருவள்ளூர்ல ஒரு ஓலைச்சுவடியிலேயே ஒரு கல்வெட்டிலேயே இருக்கு 2040 இந்த இடத்துல தண்ணி வரும்னு எழுதிக்கிறாங்க திருவள்ளூர்ல. சரிங்களா, அது என்னன்றது எனக்கு உடனே சொல்ல தெரியல, நான் பார்த்துருக்கிறேன். திருவள்ளூர்ல அதை எழுதிக்கிறாங்க, கோடு போட்டு எழுதிக்கிறாங்க 2040 அங்க தண்ணி வரும்னு. நான் நினைச்சுக்கிறேன்னா சென்னையில இருந்து திருவள்ளூருக்கு தண்ணி வரும்னு நினைச்சுட்டு இருக்கேன். அப்புறமா தான் தெரியுது அந்த பக்கமா பழவேற்காடு பெல்ட் திருவள்ளூருக்கு பக்கம்னு தெரியுது. சொல்றது புரியுதுங்களா? அப்ப நம்ம சென்னையெல்லாம் அழிச்சிட்டு அங்க தண்ணி போகணும், திருவள்ளூருக்கு 20-40 கிலோமீட்டருக்கு அப்புறம் தண்ணி போகணும்னு அவசியம் இல்லை. பழவேற்காடு பெல்ட்ல இருந்து பாக்குறப்ப அந்த பக்கம் 2-3 கிலோமீட்டர்ல கடல் கரையை வந்துருது. அப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம நினைக்கிற மாதிரி உலகம் அழிஞ்சிரும், தண்ணி உள்ள வந்துடும், வீடெல்லாம் அழிஞ்சிரும், சென்னையே இருக்காதுன்னு சொல்றோம்னா சும்மா அதெல்லாம். கண்டிப்பாக சென்னை இன்னும் ரொம்ப வருஷம். ஏன்னா வள்ளலார் என்ன சொல்றாரு, தெய்வமணி மாலையில எல்லா வகையிலையும் சென்னை, தர்மமிகு சென்னை, நீலும்பு சென்னைன்னு சொல்லி சென்னை சொல்லிட்டே இருக்கிறார். சென்னை அழியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவங்க சொல்றதா இருந்தா இது வந்து அழிஞ்சு போகக்கூடிய சென்னைன்னு சொல்லியிருப்பாங்க. சித்தர்கள்ன்ற பேர்ல எதையாச்சும் ஒன்று படிச்சு வச்சுட்டு இவங்க எதையாச்சும் ஒரு நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. உலகம் அழிவதற்கு வாய்ப்புகள் ஜாதக ரீதியாக, நான் என்னுடைய தரவுகள் அடிப்படையில் தான். நான் வந்து கண்ணை மூடிட்டு சித்தர் சொன்னாருன்னு சொல்லல. நான் வந்து இதுக்கு முன்னால் நடந்த தகவல்கள் எழுதி வச்சதுக்கு முன்னால் நடந்த அந்த டிசாஸ்டர் இதெல்லாம் எடுத்து கால்குலேட் பண்றப்ப இந்தந்த கிரகங்கள் இங்க இருக்கும்போது நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இது வந்து ஒரு அழிவை ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறப்ப சின்ன அழிவா இருக்கலாம். இப்ப நீங்க உங்களுக்கு திருவண்ணாமலையில கல் உருண்டுச்சுன்னு சொன்னாங்க. கல் எங்க வானத்துல இருந்தா உருண்டுச்சு, அதுக்கு முன்னால முக்காலம் நின்றுச்சு, இப்ப அரைக்கு வந்துருக்குது. அடுத்து ஒரு பெரிய மழை வரும்போது இன்னும் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு திருப்பி முக்காலுக்கு கீழே காலுக்கு வரும் இல்லைங்களா? அப்ப ஏற்கனவே உருண்டை கல் தான் அது. அதுல போய் வீட்டை கட்டினா அது என்ன ஆகுங்க? ஊர்ல தான் செய்யும். அப்ப மலை சிவன் மலையில போய் என்னத்தை வீடு கட்டுறது? இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம்லாம் வீடை கட்டணும், ரோட்ல ஏத்தி மலையில ஏத்தி கட்டணும்னா அப்படிதான் ஊர்ல தான் செய்யும். அப்ப நம்ம செய்யக்கூடிய தவறுகளை இயற்கை சீற்றம்னு பழி போட தேவையில்லை. அது இயற்கை எப்பயும் போல இருக்கு. நம்ம போய் ஏதாச்சும் போறவில்லை, அப்ப ரோட்டுக்கு நடுவுல வீட்டை கட்டிட்டு மக்களுடைய சீற்றம் சொல்லக்கூடாது இல்லைங்களா? போற வழியில் எது கட்டணும் அப்படின்றதானே தவிர கிரகங்கள் ரீதியாக இதுல ஒரு பெரிய அழிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் சுத்தமா இல்லை. ஆனா நான் சொல்றது மாதிரி சின்னதா ஒரு நோய் கிருமிகள் தொட்டலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பொருளாதார குற்றங்கள் நடக்கலாம், இல்லைன்னா இயற்கை சீற்றலின்னு சொல்லிட்டு இந்த மலைகளினால வெள்ளங்கள் வரலாமே தவிர இது உலகத்தை அழிக்கிற அளவுக்கு, இல்லைன்னா அவங்க பயமுறுத்துற அளவுக்கு சென்னையே அழிஞ்சு போய் பூமாதேவி சிரிக்க போறா, எல்லாரும் உள்ள போக போறீங்களா ஏதோ ஒரு படத்துல சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 25 வந்து ஒரு சேஃபான இயர். இதுல வந்து முன்னேற்றங்களும் இருக்கு. இதுல வந்து என்னன்னாங்க, இந்த பெரிய சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ் வரப்போகுது. இப்பயுமே வந்து கொஞ்சம் முன்னால இருந்தவங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்கன்னு சொன்னா தெரியலங்கிறாங்க. இப்பயே தெரியல. இன்னும் பொருளாதார முன்னேற்றம் இன்னும் கொஞ்சம் உச்சத்துக்கு போகும்போது நிறைய பேருக்கு பணம் அனுப்புறதோ வாங்குறதோ போன் பண்றதோ எதுவும் தெரியாம போயிடலாம், பேசுற சிஸ்டங்கள் தெரியாம போயிடலாம். இப்ப நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால செல்போன் வாங்குறப்போ ஒருத்தன் செல்போனை வாங்கிட்டு என்னடா பட்டனே இல்லைன்னு கேட்டான். ஓகேங்களா, இப்ப நிறைய பேர் குழப்பம் அப்படிதான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் கொரியன் செட்னு ஒன்று வச்சிருந்தேன், அதுல பட்டனே இல்லைன்னு சொல்லி கேட்டான். இப்ப எல்லாத்துக்கும் பட்டன் ஏமாத்திட்டாங்க. இல்ல உண்மையிலே என்கிட்ட கேட்டது. நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் கொரியன் செட் வாங்குற போது அப்புறம் அந்த பட்டன்ஸ் எல்லாம் இருந்தது. அப்ப என்னடா பட்டன் இல்லைன்னு கேட்டான் இல்லைங்களா. 2-3 பட்டன் தான் இருக்கும், கீழே நடுவில் ஒரு பெரிய பட்டன் இருக்கும். இப்ப அது மாறிடுச்சு. இப்ப நம்ம இது இன்னும் கொஞ்சம் மாறத்தான் போகுது. அப்படிங்கிறப்ப மாற்றங்கள் பெருசா வரலாம். ஓகே, ஏன்னா நம்ம வந்து இன்னுமே வந்து உயிருக்கும் பொருளுக்கும் நம்மளுக்கும் இடையில வந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வருது, சிந்தனைகளுக்கான விஷயம் குறைஞ்சிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் வேகமா மாறலாம். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.